விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐய நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயின்ற மாணவி தனது நண்பருடனான பழக்கத்தை தவறாக சித்தரித்த கல்லூரி நிர்வாகத்தின் விசாரணை என்ற பெயரில் நடந்த துன்புறுத்தலால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி 2026 அன்று தற்கொலை செய்து கொண்டார். மாணவியையும் அவரது தாயாரையும் 2 நாட்கள் தொடர்ந்து அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் காவல்துறை உண்மைக்கு மாறாக வழக்கு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு காரணமான கல்லூரி முதல்வர் அசோக் மற்றும் அவரது உதவியாளர் மணிமாறன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கம் தலைமையில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உதவியாளர் மணிமாறனை இடைநீக்கம் செய்து வழக்கு விசாரணையில் சேர்த்துள்ளனர். மேலும் முதல்வர் மற்றும் உதவியாளர் இருவரையும் மாணவியின் தற்கொலை வழக்கில் சேர்க்க விசாரணை நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எஸ்எஃப்ஐ தலைமையிலான போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உடனடி மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநிலக்குழு வலியுறுத்துகிறது.